Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha la yughayyiru ma bi qaumin hatta yughayyiru ma bi anfusihim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, "Walau anna ummati labaghaw fil ardh lasallata 'alaihim a'da'ullah." Kama qala alaihi salatu wassalam. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அன்புடைய நல்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் இஸ்லாமின் பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத்தாபீன்கள், ஆதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நபியை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாம் என்று நிலவட்டுமாக. இளமல்ல ரப்புல் ஆலமீன் ஜும்மாவுடைய நாளில் நான் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் நான் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா கைதுகளையும், எல்லா பரக்கத்துகளையும், எல்லா நியமத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய 21ஆம் நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டு நாம் சார்ந்திருக்கின்ற இந்திய சமூகமாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச அளவில் இருக்கின்ற இஸ்லாமிய சமூகங்கள் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதை நாம் எல்லாம் தெரிந்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். சமூகத்தில் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லா விஷயங்களையுமே ஒரு செய்தியாக நாம் கடந்து சென்று விடுகின்றோம். வாட்ஸ்அப்பில் அல்லது தொலைக்காட்சிகளில் அல்லது செய்தித்தாள்கள் மூலமாக எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு செய்தியாக கடந்து சென்று கொண்டு இருக்கின்றோம். என்ன சொல்ல போனால், சரி, இதுவெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜும்மா மேடைகளில் பேசப்படுகின்ற பொழுது அதையுமே என்ன செஞ்சிடறோம்னு சொன்னால் ஒரு விமர்சனமாக என்ன செஞ்சிடறோம்னு சொன்னால் கடந்து செல்லக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறிக்கிட்டு இருக்கோம். வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு சில விஷயங்களை சமூகத்திற்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக ஜும்மா பயான்ல கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையில் வாழக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருவது வருத்தத்திற்குரிய விஷயம் என்பதையும் தாண்டி, அது பயான்களில் பேசப்படுகின்ற பொழுது விமர்சனம் செய்யக்கூடிய சமூகமாக நாம் என்ன செஞ்சுட்டு மாறிட்டோம். வெறும் பயான்ல மட்டுமல்ல, எந்த ஒரு ஆர்டிக்கல், ஒரு கட்டுரை நாம் படிக்கின்ற பொழுது, அதை காணொளி வழியாக பார்க்கின்ற பொழுது அல்லது செவி வழியாக கேட்கின்ற பொழுது அதற்கு சிந்தனை செய்யாத ஒரு சமூகமாக, அதை விமர்சிக்கக்கூடிய ஒரு சமூகமாக, அல்லது அதில் தனக்கு ஏதாவது அரசியல் ரீதியாக ஆதாயம் இருக்கின்ற பொழுது அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றோம். ஜும்மா மேடைகளை விமர்சிக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள், அரசியல் தலைவர்கள், அவர்கள் தவறுதலாக கருத்துக்கள் பதிவிடப்படுகின்ற பொழுதும் அதை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிட்டு வருது. இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு விஷயமா நாம பார்க்கணும். ஏன்னா இஸ்லாமிய சமூகம் பொதுவாக ஒவ்வொரு நூற்றாண்டை கடக்கின்ற பொழுது இஸ்லாமிய சமூகம் ஒரு பெரும் மாற்றத்தை கண்டிருக்கின்றது.
அந்த சமூகத்தினுடைய மாற்றம் அது ஆக்கத்தை நோக்கி சென்றாலும் அழிவை நோக்கி சென்றாலும் ஒவ்வொரு நூற்றாண்டை இஸ்லாமிய சமூகம் கடக்கின்ற பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை அல்லது ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றத்தை இஸ்லாமிய சமூகம் கண்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு 100 ஆண்டுகளை கடக்கின்ற பொழுது 1990 2000 வரைக்கான நூற்றாண்டுகள்ல ஒரு விதமான 19ஆம் நூற்றாண்டுல ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். 20ஆம் நூற்றாண்டுல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். 21ஆம் நூற்றாண்டுல ஒவ்வொரு விதமான நூற்றாண்டுகளை கடக்கின்ற பொழுதும் இஸ்லாமிய சமூகம் பிற சமூகத்தின் மீது பல தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் பல சமூகங்கள் சேர்ந்து இஸ்லாமிய சமூகத்தின் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச பிரச்சனையா நாம ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள வக்ஃப் போர்டு, இது பிரச்சனை தான் சமுதாயத்தினுடைய. இந்த வக்ஃப் போர்டு, அதுக்கு அடுத்தபடியாக கையில் எடுத்த ஹஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுவெல்லாம் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஒரு செய்தியாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக அடிமட்ட தொண்டனிலிருந்து சர்வதேச அளவில் இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றது 4 விஷயங்களை. சொல்ல போனா இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய கையில் இருக்கிறது 4 அஜெண்டா. இந்த 4 அஜெண்டாவை நோக்கி தான் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அவர்கள் தெளிவாக அறிவுபூர்வமாக இஸ்லாத்தின் மீது உண்டான விமர்சனங்களையும் தாக்குதல்களையும் தெளிவாக நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். சமீப காலத்துல நமக்கு அமைந்திருக்கின்ற ஆட்சியாளர்கள் மூலமாக அதிகமான பிரச்சனைகளை நாம் கேட்டிருக்கலாம். ஆனா நம்ம சமூகத்தை தாண்டி, நம்ம தேசத்தை தாண்டி சர்வதேச அளவுல இஸ்லாமிய சமூகத்தின் மீது உண்டான தாக்குதல் கடந்த காலங்களில் எப்படி இருந்தது, எப்படி அந்த சமூகத்தினர்கள் கடந்த காலத்தில் அவர்கள் மீது செலுத்தப்பட்ட வீசப்பட்ட விமர்சனங்களை, அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்களை எப்படி அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்கின்ற சர்வதேச இஸ்லாமிய வரலாறை படிக்காத சமூகமாக நம் இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றது. இஸ்லாத்தை நாளை 4 விஷயங்கள் தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. மாதிரி வக்ஃப் போர்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பள்ளிவாசல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மதரசாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வேண்டுமானாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ளான ஒரு பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நாம் அதை குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு அவர்களுடைய அந்த 4 விஷயங்களை முன்வைத்து அஜெண்டாவை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். முதலாவதாக அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற விஷயம், முஸ்லிம்களை, ஒட்டுமொத்த சமூகத்தையும் உலகத்திலிருந்து இஸ்லாமிய சமூகத்தை அகற்ற வேண்டும். இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா. நமக்கெல்லாம் பரிச்சயமான அந்த இயக்கமாக இருந்தாலும் அல்லது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக தங்களை மார்த்தட்டி கொள்ளக்கூடிய அந்த வல்லமை மிக்க பேரரசுகளாக இருந்தாலும் அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, உலகத்துல இஸ்லாமிய மார்க்கம் என்பதாக ஒரு தீன் உலகத்துல இருக்கக்கூடாது. அது இல்லாமல் ஆக்குவதற்கு இப்பொழுதல்ல, அவர்கள் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் பரவ தொடங்கியதோ அப்பொழுதிலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூரநோக்கு சிந்தனையோட இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். விமர்சனம் செய்யப்படக்கூடிய அல்லது இது ஜும்மா மேடைகளில் பேசப்படுகின்ற பொழுது இதுவெல்லாம் பேசப்பட வேண்டுமா என்று இதை ஒரு விமர்சனமாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தினுடைய முக்கியமான சிந்தனையாக கொஞ்சம் நாம் அமைதியாக இந்த விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை இல்லாமல் ஆக்கணும். அது இப்ப கையில் எடுத்த விஷயம் அல்ல. எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று உலகத்தில் பிரகடனப்படுத்தினார்களோ அப்பொழுதிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால பத்ர் யுத்தத்துல பார்த்தோம்னா தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டால், நபி கேட்டால் அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு தயார். ஆனா பத்ர் யுத்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டது, அல்லாஹும்ம இன்துலிக ஹாதிஹில் அஸ்ஸாபா, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தினர், என்னை நம்பி வந்து இருக்கின்ற இந்த 113 கூட்டத்தினர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் லம் துஅபது ஃபில் அர்த், உன்னை வணங்குவதற்கு உலகத்தில் ஆள் இருக்க மாட்டார்கள். நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய நம் சமூகத்தினுடைய உம்மத்தை முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தினுடைய முதல் யுத்தத்திலிருந்து ஆரம்பமாகின்றது இஸ்லாத்தை அப்படியே அகற்ற வேண்டும் என்கின்ற போராட்டம். தொடர்ந்து நாம் போராடி கொண்டே இருக்கின்றோம். இஸ்லாமிய சமூகம் உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலுவை யுத்தம் அப்படின்ற ஒரு
யுத்தம் நடந்துச்சு உலகத்துல. கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளா நடந்துச்சு. 9 பிரிவுகளா 45 ஆண்டுகள் நடந்துச்சு சிலுவை யுத்தம். 9 பிரிவுகள் 5 ஆண்டுகளாக 9 பிரிவுகளாக இந்த சிலுவை யுத்தம் நடைபெற்றது. பலஸ்தீனம் இன்னைக்கு நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். பலஸ்தீனத்தில் முஸ்லிம்கள் எவ்வளவு துன்புறுத்தப்படுகிறார்கள். இதை விட கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள் முஸ்லிம்கள் எப்ப? சிலுவை யுத்தத்தின் போது. முஸ்லிம்களாக யார் யாரெல்லாம் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டார்கள் சிலுவை யுத்தத்துல. அந்த சிலுவை யுத்த வரலாறு நாம் எடுத்து படிச்சு பார்த்தோன்னா தெரியும். பச்சிளம் குழந்தைகளை அந்த சிலுவை யுத்த வீரர்கள் என்ன செய்வாங்களாம், அப்படியே அந்த குழந்தையுடைய சின்ன பச்சில குழந்தையை காலை பிடிச்சு தூக்கி சுவற்றில் அடித்து கொலை செய்வார்களாம். அது இஸ்லாமிய குழந்தையாக இருக்கின்ற பொழுது. அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தில் இருந்து அகற்ற வேண்டும், முஸ்லிம்கள் அனைவரும் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இதெல்லாம் கையில் எடுக்கிறது முஸ்லீம் இஸ்லாம் அப்படி உலகத்தில் இருக்கவே கூடாது. அதை விருப்பு பிரச்சாரங்கள் மூலமாக அல்லது இது போன்ற சட்டங்களின் மூலமாக தொடர்ந்து அவர்கள் ஏற்றிக் கொண்டே இருப்பார்கள். இது அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு வகுத்திருக்கின்ற நியதி. இப்படித்தான் இருக்கு உலகம். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி, இஸ்லாமிய மார்க்கம் இல்லாமல் ஆக்கப்படுவதற்காக வேண்டி தொடர்ந்து அவர்கள் செயல்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இரண்டாவதாக, இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மளால அழிக்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்க இரண்டாவதா கையில் எடுக்கிறதுன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்று எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தனித்தன்மை மிக்கதாக இருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் அழிக்கின்ற செயலில் ஈடுபடுறாங்க. நமக்கு தனித்தன்மையாக இருப்பது நம்முடைய குர்ஆன், நமக்கு தனித்தன்மையாக இருப்பது அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்ற பள்ளிவாசல்கள், நமக்கு தனித்தன்மையாக இருக்கின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த அந்த சுன்னத்தான ஷரியத் நடைமுறைகள். இந்த விஷயங்களை இல்லாமல் ஆக்கணும் அல்லது அழிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை வெறும் இப்போ உள்ளவங்கல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால தாத்தானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவினர்கள், ஐரோப்பியர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. ஆரம்பத்துல மங்கோலியர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 524 வரைக்கும் அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம், உலகம் முழுக்க அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல கல்வி ரீதியாக, விஞ்ஞானம் ரீதியாக இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மனிதன் சயின்டிஸ்டாக, விஞ்ஞானியாக தன்னை உலகத்தில் பிரகடனப்படுத்துகின்ற பொழுது உலகம் அவனை எப்படி ஆச்சரியத்தோடு பார்க்கின்றதோ அதே போன்று ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாமியர்களை அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்துல அவ்வளவு வியப்போடு பார்த்த காலம் இஸ்லாமியர்களுடைய அந்த ஆட்சி காலம். அப்பாசிய கலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சது 524 வருஷம் ஆட்சி செஞ்சோம். இதெல்லாம் உயர்ந்த ஃபீல்டுகளா இருக்குதோ, விஞ்ஞானம் ரீதியாக, மருத்துவம் ரீதியாக உச்ச கட்டத்தை தொட்டவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். அப்ப அன்றைய காலத்துல தான் தாத்தானியர்கள் அப்பாசியர்களோடு போர் செய்யறாங்க. ஸ்பெயின்ல அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய தலைமை நகரமாக ஸ்பெயின் இருந்துச்சு. தாத்தானியர்களும் மங்கோலியர்களும் ஐரோப்பியர்களும் அப்பாசியர்களை எதிர்த்து போர் செய்கின்றார்கள். அதை இஸ்லாத்தினுடைய அந்த காலத்துல பார்க்கறாங்க. இவங்களுக்கு என்று தனித்துவமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, இவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன். அடுத்து பார்க்கும் பொழுது இவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற விடக்கூடாது, இவர்களை இபாதத்து செய்ய விடக்கூடாது. அடுத்து பார்க்கறாங்க ஸ்பெயின்ல அன்றைய காலத்துல எப்படி இருந்துச்சு சொன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மினி லைப்ரரி, ஒரு சிறிய நூலகம் எல்லா வீட்டிலையும் இருக்கும். இஸ்லாத்தினுடைய புத்தகங்களை பெண்கள் முதற்கொண்டு தங்களுடைய வீடுகள்ல சிறிய சிறிய நூலகங்களாக அமைத்து சின்ன சின்ன குர்ஆனுடைய விளக்கங்களையும் ஹதீஸுடைய விளக்கங்களையும் சுன்னத்துகளின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பெண்கள் வீட்டில் உட்கார்ந்து எழுதி அவங்க தங்களுடைய வீட்டுல சின்ன நூலகமா வச்சிருப்பாங்களாம். என்றதையும் தாண்டி அன்றைய காலத்துல ஸ்பெயின்ல இன்றைக்கு எப்படி கல்யாண சீர்வரிசை கொடுக்கப்படுகின்றதோ, அன்றைய காலத்துல ஸ்பெயினில் ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் சீர்வரிசையாக கிட்டத்தட்ட பல 100 புத்தகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த எதிரிகளுக்கு எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? இந்த மங்கோலியர்களும் தாத்தானியர்களும் ஐரோப்பியர்களும் சேர்ந்து இந்த ஸ்பெயின் நகரத்தை அப்படியே அழிக்க வேண்டும் என்று அழித்தார்கள். எல்லா குர்ஆனும் கிட்டத்தட்ட அன்றைய காலத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெயின்ல இருந்த எல்லா குர்ஆன் பிரதிகளையும் கொண்டு வந்து அப்படியே தீயிட்டு கொளுத்தினார்கள். கிட்டத்தட்ட 4 மாதங்களாக அந்த கொளுத்தி அந்த சாம்பல் வந்து ஸ்பெயின்ல பரவி இருந்துச்சா.
ஸ்பெயினிலுடைய ஃபுராத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி, அந்த நதியை கடப்பதற்காக வேண்டியவர்கள் கப்பல்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அன்றைய காலத்துல. ஆனா இந்த மங்கோலியர்களும் தாத்தானியர்களும் எப்ப ஸ்பெயினை கையில் எடுத்தார்களோ அப்போ ஸ்பெயின்ல இருந்த எல்லா புத்தகங்களையும் கொண்டு வந்து அந்த ஆற்றில் கிட்டத்தட்ட 4 வழி சாலையாக பாலமாக அமைத்து அந்த ஆற்றில் பயணம் செஞ்சாங்களாம். 9 மாதங்களாக ஃபுராத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி அந்த மக்கள் எழுதிய புத்தகத்தை அந்த ஆற்றுல கரைச்சதுனால 9 மாதங்களாக அந்த ஆறு அப்படியே கருமை நிறமாக அந்த பேனா வச்சு எழுதுனதுனால அந்த கருப்பு நிற பேனா மையை பயன்படுத்திய அந்த புத்தகங்களை இவர்கள் ஆற்றில் கரைத்ததினால் ஃபுராத் நதி கிட்டத்தட்ட 9 மாதங்களாக கருமை நிறமாக ஓடியது என்பதாக வரலாறுகள் எழுதுகிறாங்க. அப்ப இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையை அகற்றுவதற்கு அது இன்னைக்கு கொண்டு வந்த வக்ஃபு சட்டம் என்பதையும் தாண்டி அல்லது நம்முடைய கரங்களிலிருந்து பறிக்கப்படுகின்ற ஒவ்வொரு சட்டம், ஹிஜாப் ரீதியாக, முத்தலாக் ரீதியாக, இப்படி ஒவ்வொரு சட்டங்கள் இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது என்பதை தாண்டி இஸ்லாத்திற்கு இது ஒன்றும் பழசல்ல. இது மாதிரியான தனித்தன்மையை அகற்றப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம். பள்ளிவாசல்கள் அன்றைய காலத்திலே இடிச்சாங்க. அதே மாதிரி பள்ளிவாசலுடைய தனித்தன்மையை அகற்றுவதற்காக எல்லா முயற்சிகளும், எல்லா வரலாற்றையும் நாம் எல்லா போன்ற சட்டங்கள் எல்லாம் ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கு புதிதல்ல. இதுவெல்லாம் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்த சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம். இன்னைக்கு சந்தித்திருக்கின்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாத ஒரு சமூகமாக முஸ்லிம்கள் மாறி வருகின்றோம். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை அகற்ற வேண்டும். இரண்டாவதாக இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைகளாக எதுவெல்லாம் இருக்கின்றதோ எல்லா விஷயங்களையும் அகற்ற வேண்டும். அடுத்து செக்ரிகேஷன், இஸ்லாமியர்களை எல்லா விஷயத்திலும் புறக்கணிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் இஸ்லாமியர்கள் அவர்கள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தெளிவாக இந்த விஷயத்தில் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் எதுக்குள்ளேயும் வரக்கூடாது. அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய அந்த விஷயங்களை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட மெஜாரிட்டியான பீப்புள்களை, மெஜாரிட்டியான மக்களை அவர்களுடைய ஆட்களாக நியமிப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமியர்கள் அந்த இடத்தில் அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். வெறும் இன்றைய திருத்த சட்ட மசோதாவை நாம் எடுக்காமல் அவர்களுடைய 100 ஆண்டு கால திட்டத்துடைய ஒரு சின்ன புள்ளியாக இதை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மிடத்தில் இதில் கிடைக்கக்கூடிய வெற்றிகளையோ அல்லது இது சம்பந்தப்பட்ட வரக்கூடிய தீர்ப்புகளை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக பெருமை. ஆனால் இது போன்ற விஷயங்களில் அவர்கள் வீழுகின்ற பொழுது அதை அவர்கள் அப்படியே உடைந்து விடுவது கிடையாது. அவர்கள் அடுத்த திட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். அடுத்ததாக அவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் கையில் எடுத்து எலிமினேஷன். முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கவே கூடாது. இது வெறும் இந்திய தேசத்தை தாண்டி சர்வதேச அளவில் இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு கடந்த கால வரலாறு தெரியாத ஒரு சமூகமாக நாம் மாறி இருக்கின்றோம். உலகத்தில் நாம எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும், மிகப்பெரிய இனப்படுகொலையாக உலகத்துல எது இருக்குன்னா, ஹிட்லர் யூதர்களை அந்த ஆய்வு கூடத்தில் வைத்து அழித்த அழிவை வேணா இந்த சிவனிக்கு உலகத்துல மிகப்பெரிய இனப்படுகொலையாக ஹிட்லர் செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி நாம படிச்சிருக்கலாம். ஆனால் இதையும் தாண்டி ஒரு இனப்படுகொலை இஸ்லாத்திற்கு எதிராக உலகத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இஸ்லாத்தினுடைய சர்வதேச வரலாறுகளை நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இது மாதிரியான விஷயங்கள் நம்மை நோக்கி எதிர் வருகின்ற பொழுது இதை எதிர்கொள்ள தயாரான ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும் என்றால் கடந்த கால வரலாறை படிக்கக்கூடிய சமூகமாக மாறணும். சோவியத் யூனியன், ரஷ்யாவினுடைய அன்றைய அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின், அவர் இறைமறுப்பு கொள்கையில் உள்ளவர். அதை ரஷ்யால முழுக்க என்ன செய்யறாருன்னா இறைமறுப்பு கொள்கையை அவன் என்ன செய்யறான்னா நடைமுறைப்படுத்துறான். இறைமறுப்பு கொள்கையை அன்றைய சோவியத் யூனியன்ல இறைவன் இல்லை என்கின்ற கொள்கை என்ன செய்யறான்னா அன்றைய நாடு முழுக்க சோவியத் யூனியன்னா கிட்டத்தட்ட எப்படி இன்றைய வல்லரசாக அமெரிக்கா இருக்கின்றது, அதே போன்று அன்றைய காலத்தில் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது சோவியத் யூனியன், ரஷ்யாவினுடைய அந்த சோவியத் யூனியன். ஆட்சி செய்த ஜோசப் ஸ்டாலின் இறைமறுப்பு கொள்கையை நாடு முழுக்க அமல்படுத்துறான். இஸ்லாமியர்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்ப அந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவில் செசன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி மக்கள், அவர்கள் முழுவதும் இஸ்லாமியர்கள். என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சோவியத் யூனியன் ரஷ்யா அந்த ஜோசப் ஸ்டாலின் கொண்டு வரக்கூடிய அந்த இறைமறுப்பு கொள்கையை செசன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி மக்கள் எதிர்க்கின்றார்கள். எதிர்த்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 180 ரயில்கள்
சரக்கு ரயில்ல அந்த பகுதியை சார்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்களை 180 ரயில்கள்ல சரக்கு ரயில் அப்படியே உள்ளே அவர்களை ஏற்றி என்ன செய்யறான்னு சொன்னா நாடு கடத்தலாம். இஸ்லாமியர்கள் என்னுடைய கொள்கையை மறுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய இடத்துல வசிக்க கூடாது என்பதற்காக வேண்டி சரக்கு பெட்டியில என்ன செய்யறான்னு சொன்னா மக்களை ஏத்துறான். 50 பேர் தான் ஏற முடியும். ஆனா 180 பேர் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த ரயில் பெட்டிக்குள்ள ஏத்துறான். ஏற்றி ஒவ்வொரு ஸ்டேஷனா அந்த ரயில் நின்று போகும் பொழுது உள்ளே மரணமடையக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, தூக்கி வெளியே எறியப்படுவார்கள். ஏற மறுத்தவர்கள் இன்னைக்கு ரஷ்யாவுடைய வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். பாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசியம், ஒரு அருங்காட்சியகம். அந்த அருங்காட்சியகம்ன்றது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அன்னைக்கு அந்த ட்ரெயின்ல ஏற மறுத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படியே சுட்டுக் கொள்வார்கள் அன்றைய வீரர்கள். அப்படி இந்த ரயில்வே ஸ்டேஷன், பாட்டிக் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் இருக்குது. அந்த அந்த ரயில் நிலையத்தின் வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். அதனுடைய சுவர் முழுக்க ரத்த கரைகள். இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கையில் பிடியாக இருந்த முஸ்லிம்கள் உயிர் நீத்த வரலாறை அந்த ரத்த கரைகள் அப்படியே பேசும்பதாக வரலாறுகள்ல எழுதுவாங்க. இஸ்லாமியர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஜோசப் ஸ்டாலின் கிட்டத்தட்ட 180 ரயில்கள்ல ஒரு பெட்டியில் 50 பேர் தான் ஏற முடியும். 150 பேர் அடைத்து உணவு எதுவுமே கொடுக்காமல் நாடு கடத்துகின்றார். அன்றைய காலத்தில் அப்பொழுது இருக்கக்கூடிய நேரத்தில் நாடு கடத்தப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு உஸ்பெகிஸ்தான், இந்த கஜகிஸ்தான் மக்கள்லாம் யாருன்னு சொன்னா அந்த ரஷ்யாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் தான். அவங்க போனதுக்கு அப்புறம் மீண்டும் ஜோசப் ஸ்டாலின் மரணம் அடைந்ததற்கு பின்னால் மீண்டும் தங்களுடைய பூமியை நோக்கி வந்தார்கள். வந்ததற்கு பின்னால் ரஷ்யா, சோவியத் யூனியன் அப்படியே உடைஞ்சு போச்சு. இதுவெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு வரலாறாக நாம் கண்டு கொள்ளாமல் இதற்கு பின்னணியில் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 4 விஷயங்களை மட்டும் கையில் வைத்து நாம இஸ்லாமிய சமூகத்துக்கு இது மாதிரியான சட்டங்கள் இயற்றப்படுகின்ற பொழுது அல்லது இது மாதிரியான இஸ்லாத்திற்கு எதிராக செயல்கள் நடைபெறுகின்ற பொழுது ஒரு முஸ்லீமாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா இதே சிலுவை யுத்தம் தான் 17 வயதுடைய சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியினால் வெற்றி கொள்ளப்பட்டது. இதே ஸ்பெயின் தான் 800 ஆண்டு காலம் அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுடைய கையில் இந்த ஆட்சியை கொடுத்தார். முஸ்லிம்கள் வெறும் தண்டிக்கப்படுபவர்களோ அல்லது விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுபவர்களோ அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை வரலாறுகளில் அல்லாஹ் தஆலா பேச வைத்திருக்கிறான். 17 வயது மிக்க சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியினால் சிலுவை யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டது. 800 ஆண்டு காலம் எந்த ஸ்பெயின்ல அவங்க கொண்டு வந்து குர்ஆனினுடைய பிரதிகள் ஒன்று கூட இருக்கக்கூடாது என்பதாக எரித்தார்களோ அந்த ஸ்பெயினுடைய ஆட்சி அல்லாஹ் தஆலா 800 ஆண்டுகள் இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய கரத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் அதே போன்ற வரலாறுகளில் சிறந்த சமூகமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக ஒரே ஒரு ஆயத். இந்த ஆயத்தை நம்ம தெளிவாக படிச்சு பார்த்தோம்னா தெரியும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் சொல்லல. தொழுகையே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தொழுகையை நிலைநாட்டுங்கள். எப்போ தொழணும், எந்தெந்த வக்தில தொழணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சஜ்தா செய்யணும், சஜ்தாவுல என்ன ஓதணும் அப்படின்ற அந்த விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்ப குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சமூகத்திற்கு மிக முக்கியமான விஷயங்கள். அப்படி முக்கியமான விஷயங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின். அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை மாற்ற மாட்டான் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். சமூகம் தன்னை மாற்றிக் கொள்ளாத வரை அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தினுடைய நிலைமையை அல்லாஹ் தஆலா மாற்ற மாட்டான். நம்முடைய நிலைமை மாறி இருக்குன்னா அதற்கு முழுக்க காரணம் நம்மளுடைய சமுதாயத்தின் நிலைமை மாறியதுதான். நம்ம ஆட்சியாளர்களை குறை சொல்லிக்கிட்டு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அனைத்தும் கரத்தில் கையில் எடுக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின். ஒரு சமுதாயத்தினுடைய நிலைமை அல்லாஹ் தஆலா மாற்ற மாட்டான். இதுவரைக்கும் அந்த சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை அந்த சமுதாயத்தினுடைய நிலைமை மாறாது. நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் தஆலா நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் மாற்ற மாட்டான் என்பதையும் தாண்டி நம்முடைய நிலைமை இப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்முடைய சமுதாயத்தின் நிலைமை மாறியதுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல சொல்லியிருந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்கன்னா நாம் அது சஹீஹா லைஃபான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்போம். முக்கியமான விஷயமாக அல்லாஹ் தஆலா தாலிகி பிஅன் அல்லாஹ் லம் யுகையிரு மா கையிரனா. அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்திற்கு ஆட்சி ரீதியாக, அதிகார ரீதியாக, அறிவு ரீதியாக
கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த நியமத்தை இந்த சமுதாயத்திலிருந்து மாற்ற மாட்டான். சமுதாயத்துல மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அப்ப சமுதாயத்தினுடைய சோதனைக்கும் சமுதாயத்தினுடைய விமர்சனத்திற்கும் முழுக்க முழுக்க காரணம் சமுதாயத்தை சார்ந்த நாம் தான். நம்மிடத்தில் நம்முடைய சுய வாழ்க்கையில் நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் நமக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் உண்டான உறவில் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நமக்கும் பிற முஸ்லிம்களுக்கும் மத்தியில் உண்டான உறவில் அதிகமான மாற்றங்களை நாம் கொண்டு வந்ததனால் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த இது போன்ற நியமத்துகளில் அல்லாஹ் தஆலா மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த விஷயத்தை நாம தெளிவாக வளர்க்கணும். நாம விமர்சனம் செய்யறதுக்கு தான் ரெடியா இருக்கிறோமே தவிர சுய பரிசோதனை அல்லது சுய சிந்தனை என்கின்ற ஒரு விஷயம் சமுதாயத்திலிருந்து முழுவதுமாக அகற்றப்பட்டு விட்டது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சமுதாயம் சுய பரிசோதனை அப்படின்றதே கிடையாது. எதிராக கொண்டு வருகின்ற பொழுது தான் சார்ந்திருக்கின்ற ஒரு இயக்கத்தையோ அல்லது தான் சார்ந்திருக்கின்ற ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயத்தை தேடக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம். சமுதாயத்தினுடைய பொதுநலன் குறித்து சிந்தனை செய்யக்கூடிய நபர்களாக நாம் மாறாததனால் இது போன்ற நியமத்துகள் நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனி இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுவாங்களா, யா பனி இஸ்ராயீல, பனி இஸ்ரவேலர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நியமத்துகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா விஷயத்திலிருந்தும் துரத்தி அடிக்கப்பட்ட யூதர்கள் ஆரம்பத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இது ஜஅல ஃபீக்கும் அன்பியா, பல ஆயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் தஆலா அந்த பனி இஸ்ரவேலர்களில் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். வஜஅலக்கும் முலூகா, அல்லாஹ் தஆலா அந்த பனி இஸ்ரவேலர்களை ஆட்சியாளர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தார். வாதாக்கும் ஆலம் யுதஹத மினல் ஆலமீன், உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத விஷயத்தை அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்படி ஒரு அந்தஸ்தை பெற்ற சமூகம் இன்னைக்கு எல்லா பகுதிகளிலும் துரத்தி அடிக்கப்பட்ட யூத சமூகமாக மாறியதற்கான காரணம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த நியமத்துகளை மறுத்து அல்லாஹ் தஆலாவிற்கு மாறு செய்ததனால் அந்த பனி இஸ்ரவேலர்கள் இன்றும் ஓரங்கட்டப்படுகின்றார்கள். சில பகுதிகளில் சுய பரிசோதனை சுய சிந்தனை அல்லாஹ் தஆலாவிற்கு மாறு செய்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பதை தாண்டி ஒரு விஷயம் நமக்கு வெற்றியாக கிடைக்கின்ற பொழுது சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகின்ற பொழுது நாம் சார்ந்திருக்கின்ற வழக்கு நீதிமன்றத்தில் வந்து விசாரிக்கப்படுகின்ற பொழுது அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக அமைகின்ற பொழுது உடனே என்ன செய்யறோம்னு சொன்னா நாம் சார்ந்திருக்கின்ற இயக்கம் ரீதியாகத்தான் இந்த வெற்றி கிடைத்தது என்பதாக மாறுதட்டை கொள்கின்றோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு படித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு பின்னால் வந்த அனைத்து ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கையை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். ஒவ்வொரு போரிலும் அது சிறிய போராக இருந்தாலும், சரியான்னு சொல்லக்கூடிய சிறிய போராக இருந்தாலும், கஸ்வான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பல நாட்கள் பல மாதங்கள் நடந்த போராக இருந்தாலும் அதில் இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்கின்ற பொழுது அந்த வெற்றியை கொண்டாடாமல் சஹாபாக்கள் அனைவரும் கண்ணீர் வடித்தார்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல ஒரு போர் வெற்றி கொள்ளப்படுகின்றது. இஸ்லாமிய சமூகம் அப்படியே ஊரே கொண்டாடுற அந்த வெற்றி. அந்த வெற்றி குறித்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் வடித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போருடைய வெற்றியினுடைய செய்தி கேட்டால் கண்ணீர் வடிப்பார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா, முஆவியா ரலியல்லாஹு தஆலா, இப்படி பெருங்கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு ஏதாவது ஒரு சிறிய அளவில் வெற்றி வருகின்ற பொழுது என்ன செய்வாங்க? உடனே கண்ணீர் வடிப்பார்களா. இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைக்கின்ற பொழுது அல்லாஹ் குறித்த சிந்தனையும் அல்லாஹ்வினுடைய அச்சமும் சமூகம் சார்ந்திருக்கின்ற பொது நலனும் ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த 4 விஷயங்கள் குறித்த விழிப்புணர்வோடு இஸ்லாமிய மார்க்கம் கண்டிருக்கின்ற சமுதாயத்தினுடைய மாற்றம், அதே போன்று சமுதாயத்தினுடைய சுய பரிசோதனை, இதையெல்லாம் தாண்டி வெற்றி கிடைக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய சிந்தனையை நோக்கி நம்மளுடைய சிந்தனை திரும்புகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த சமுதாயமாக இஸ்லாமிய சமூகத்தை வாழ வைப்பான். ரப்புல் ஆலமீன் அதுபோன்ற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய வெற்றிக்கான எல்லா காரணங்களையும் எடுத்து பயணிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் சமூகத்தை மாற்றி அமைப்பானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.